ஹலோ, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்க எஸ்கே. இன்னைக்கு நம்ம எந்த ஒரு படத்த பத்தி பார்க்க போறோம்னா, வில் ஸ்மித், மார்ட்டின் லாரன்ஸ் இவங்க 2 பேரும் சேர்ந்து நடிச்ச பேட் பாய்ஸ் ரைட் ஆர் டை படத்த பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருந்தீங்கன்னா, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க இந்த படத்தோட ரிவ்யூக்குள்ள போலாம். பேட் பாய்ஸ் ரைட் ஆர் டை இந்த படம் பேட் பாய்ஸ் சீரீஸ்ல 4வது படம். இந்த படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி வந்த 3 படங்களையும் பார்த்துருக்கணும். ஏன்னா அந்த 3 படங்கள்ல வர கேரக்டர் இந்த படத்துல வரும். அதனால அந்த 3 படங்களை பார்த்துருந்தா இந்த படம் தெளிவா புரியும். இப்போ வாங்க இந்த படத்தோட கான்செப்ட் என்னன்னு ஒன்லைன்ல பார்த்துடலாம். போதைப் பொருள் கடத்துற ஒரு கும்பலால ஒரு போலீஸ் அதிகாரி கொல்லப்படுறாரு. அப்படி கொல்லப்பட்ட அந்த போலீஸ்க்கும் அந்த கும்பலுக்குமே சம்பந்தம் இருக்கிறதா போலீஸ் அதிகாரி பேட்டி கொடுக்குறாங்க. அது உண்மை இல்லைன்னு நம்ம ஹீரோ 2 பேரும் நிரூபிக்க பார்க்குறாங்க. ஆனால் வில்லன் பண்ணுற சூழ்ச்சியால் நம்ம ஹீரோ 2 பேருமே குற்றவாளி ஆயிடுறாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவோட குருவும் குற்றவாளி இல்லை, நம்ம ஹீரோஸும் குற்றவாளி இல்லைன்றத எப்படி நிரூபிச்சாங்க, கடைசியில் என்ன ஆச்சுன்றது தான் இந்த படத்தோட கதை. இப்போ வாங்க இந்த படத்தோட பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்னன்னு பார்க்கலாம். படத்தோட தமிழ் டப்பிங் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. படத்தில் நடிச்சிருந்த எல்லாருமே ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸே கொடுத்துருந்தாங்க. படத்தில் வர ஒவ்வொரு ஆக்ஷன் சீக்வன்ஸும் மிரட்டி இருந்தாங்க. முக்கியமாக ஹெலிகாப்டரில் நடக்கிற ஆக்ஷன் சீக்வன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது. படத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. அதேமாரி கிளைமேக்ஸும் ரொம்ப சூப்பராக முடிச்சிருந்தாங்க. இப்போ இந்த படத்தோட நெகட்டிவ் என்னன்னு பார்க்கலாம். இந்த படத்தோட நெகட்டிவ்னு சொல்லணும்னா படத்தோட ஸ்டோரியை சொல்லலாம். நம்ம பல படங்களில் பார்த்து அதே ஸ்டோரியை தான் எடுத்து வச்சிருக்காங்க. மற்றபடி குறைன்னு சொல்ல படத்தில் எதுவும் இல்லை. ஒன் டைம் பார்க்க நல்ல ஒர்த்தான படம். படத்தில் வர ஆக்ஷன் சீக்வன்ஸ்க்காகவே இந்த படத்தை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பாருங்க. படம் தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்கு. படத்தில் எந்த ஒரு அடல்ட் கண்டென்ட்டும் இல்லை, ஆனால் ரத்தம் தெரிக்கிற சீக்வன்ஸ் இருக்கு. இதையெல்லாம் மைண்டில் வச்சுன்னு பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பாருங்க. மேலே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.